வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களுக்காக காலம் எல்லாம் கதைகள் சேனலில் கோட்டயம் புஷ்பநாத் அவர்களின் நள்ளிரவு மல்லிகை என்ற கதையை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். அத்தியாயம் 15. ஆமாம், நீங்க எப்போ இங்க வந்து சேர்ந்தீங்க? குமார் கேட்டார். தோப்புக்குள்ள இருக்கிற தேங்காய் கோடவுன்ல ஹோமம் நடக்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்களே, அது முடிஞ்சதும் தான் கிளம்பினேன். அவள் மிகவும் இயல்பான குரலில் கூறினாள். ரொம்பவும் பயங்கரமான காட்சி. பிரபாகரனுக்கு அங்கு கண்ட காட்சி அப்போதும் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை இதுவரை சந்திக்கவே நேர்ந்ததில்லை. இதனாலெல்லாம் மனம் தளர்ந்து விடுகிறவரில்லை ஜெயந்தன், ஸ்ரீதேவி கூறினாள். இந்த நிலைமையில் நாம என்னதான் செய்யுறது? குமார் கேட்டார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, அதுக்கான வழியும் இருக்குது. ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள். இருக்கலாம், ஆனா இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம பட்டணத்துக்கே போய் நிம்மதியா வேலையை பார்க்கலாம்னு தோணுது, குமார் சொன்னார். அப்படி நீங்க போயிடுறதால அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க இப்ப நினைக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு. ஆனால் அது உண்மை இல்லை. நான் எதுவுமே செய்யலைன்னா கூட அவங்க உங்ககிட்ட மோதி இருப்பாங்க. அதுக்கு சந்தர்ப்பமே இருக்காதே, குமார் மறுத்தார். தன் கைவசம் இருக்கிற சொத்துக்கள், அதோட பத்திரங்கள் எல்லாத்தையும் தோண்டி துருவி பார்த்தபோது சந்து நாயருதான் அதெல்லாம்னு சொல்ல எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நியாயமா கேட்க வேண்டியவர் நீங்க தான். அப்போ உங்களை தொலைச்சுட்டா இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்தும் அவருக்கு கிடைச்சிடும், போதாதா? சங்குண்ணி நாயர் அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவருக்கு அந்த சொத்துக்களை பத்தி தெளிவா எதுவும் தெரியாது. சொத்துக்களுக்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்காதவர்கள். என்னோட விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னையும் எங்க அம்மாவையும் கொலை செஞ்சவங்கள நான் பழி வாங்கறது நினைக்கிறது இயல்பான விஷயம் இல்லையா? ஸ்ரீதேவி கேட்டாள். உண்மைதான், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குமார் மிகவும் குழப்பமடைந்தவராக தோன்றினார். அதுக்காக கவலைப்பட வேண்டாம், நான் தான் உங்க கூடவே இருக்கிறேனே. இப்பத்தான் ஞாபகம் வருது, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். பேசியவரே வராந்தா சுவரை ஒட்டி நின்றாள். ஸ்ரீதேவி என்ன சொல்லப் போகிறாள் என்பதை அறியும் ஆவலுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் குமார். பிரபாகரனை பொறுத்தவரை நடப்பது எல்லாம் நம்ப முடியாத காட்சிகளாக இருந்ததால் அவன் எதிலும் படாமல் ஒதுங்கியே இருந்தான். உண்மையில் ஸ்ரீதேவி யாரென்று அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. இருப்பினும் தற்போது தங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பவள் எப்போதோ இறந்து போன ஸ்ரீதேவிதான் என்று நம்ப அவனது மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் நடக்கின்ற சம்பவங்களை வைத்து பார்த்தால் இவள் ஸ்ரீதேவிதான் என்று நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. எனவே மௌனமாக இருப்பதுதான் நல்லதென்று நினைத்தான். நான் நாளைக்கே பட்டணத்துக்கு புறப்படலாம்னு இருக்கிறேன். நான் ரொம்ப நாள் இங்கேயே தங்குறதும் நல்லதா தோணலை. காலேஜுக்கு போகாமலும் இருக்க முடியாது. குமார் நீண்ட யோசனைக்கு பிறகு பேசினார். நீங்க புறப்படுறதுல எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அதனால அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஸ்ரீதேவியின் குரலில் எச்சரிக்கை துணித்தது. அதற்கு குமார் எந்தவிதமான பதிலும் சொல்லவில்லை. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஸ்ரீதேவி எழுந்தாள். இருளில் நடந்து மறைந்தாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த பிரபாகரன் கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். நாம தேங்காய் கோடவுன்ல பார்த்த பொண்ணு ஸ்ரீதேவி இல்லையே, இது என்ன புது குழப்பம்? உண்மைதான், அவள் வேறு ஒருத்திதான். அவள் கூட ஸ்ரீதேவியோட கட்டுப்பாட்டில் இயங்குகிறவளா இருக்கலாம். அதனால்தான் ஸ்ரீதேவி அங்கேயிருந்து உடனே புறப்பட்டு வந்திருக்கணும். அப்படியானா மலைவாசி பெண் என்ன ஆனாள்? பிரபாகரன் கேட்டான். நிச்சயம் ஏதாவது நடந்திருக்கணும். ஒருவேளை அவளோட உயிருக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். பிரபாகரன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். நாம பார்த்தது சத்ரு சம்ஹார ஹோமம். உண்மையிலேயே அது அசாதாரணமான ஒரு மாந்திரிக வித்தைதான். ஆபத்து நிறைந்ததும் கூட. இப்படிப்பட்ட ஹோமங்கள் வழக்கமா தோல்வி அடையிறது இல்ல. அதனால் உடனடியாகவே அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கலாம். குமார் அதுவரை நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வந்தார். மறுநாள் காலையில் காலை சிற்றுண்டியை முடித்து கொண்டு வந்த ஜெயந்தன் சந்து நாயரின் அருகில் அமர்ந்து எதிராளியை எப்படி மடக்கலாம் என்பதை பற்றி யோசித்தார். சத்ரு சம்ஹார ஹோமம் தோல்வியடைந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாந்திரீக வாழ்க்கையில் முதலாக ஏற்பட்டிருக்கிற ஒரு தோல்வி. அதனால் அந்த தோல்வியால் அவர் துவண்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. அந்த நேரம் மாதவன் குட்டி அங்கு வந்து சேர்ந்தான். அவர் வேலை செய்யற காலேஜுக்கே ஒரு தடவை போயிட்டு வந்தா என்னன்னு நினைக்கிறேன், மாதவன் குட்டி கேட்டான். என்ன திடீர்னு இப்படி ஒரு யோசனை? விசேஷமா ஏதாவது நடந்திருக்கா என்ன? சந்துநாயர் கேட்டார். இதோ இந்த செய்தியை பார்த்தீங்களா? மாதவன் குட்டி கசங்கி இருந்த செய்தித்தாள் துண்டு ஒன்றை காட்டியபடி கேட்டான். சந்துநாயர் அதை வாங்கி பார்த்தார். இதில் என்ன இருக்கு? காணாமல் போன ஏதோ ஒரு பொருள் திரும்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சந்துநாயர் சுவாரஸ்யம் இல்லாதவராக கேட்டார்.
அதில் காணாம போயிருந்ததா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது ஒரு எலும்புக்கூடு. இப்போ புரிஞ்சதா? இருக்கட்டுமே, அதனால நமக்கு என்ன? ஏதோ விஷயம் இருக்கும்னு தோணுது. எதுக்கும் நான் போய் விசாரிச்சு பார்க்கிறேன். மாதவன் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். சற்று நேரத்துக்குள் உடை மாற்றி வந்தவன் எங்கோ வெளியே புறப்பட்டான். 9 மணிக்கு அங்கிருந்து பட்டணம் போகும் பஸ்ஸில் ஏறினான். பின்புறமாக ஏறியிருந்தான் மாதவன் குட்டி. அப்போதுதான் டிரைவர் சீட்டுக்கு அருகில் குமார் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். குமார் காலேஜுக்குத்தான் போகிறார் என்பது புரிந்தது. குமார் எந்த காலேஜில் வேலை செய்கிறார் என்பதே அவனுக்கு சரியாக தெரியாது. பட்டணத்திலே விசாரித்து கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமில்லை என்று நினைத்துத்தான் புறப்பட்டான். பஸ் ஸ்டாண்டுக்குள் வந்து நின்றதும் அவசர அவசரமாக இறங்கியவன் ஓர் ஓரமாக ஒதுங்கி நின்றான். பஸ்ஸிலிருந்து இறங்கிய குமார் அருகில் நின்றிருந்த ஆட்டோ ஒன்றில் ஏறியதும் மாதவன் குட்டியும் மற்றொரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். எங்க சார் போகணும்? ஆட்டோ டிரைவர் கேட்டார். அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க, மாதவன் குட்டி பதிலளித்தான். டிரைவர் மாதவன் குட்டியை சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தான். பார்வைக்கு மாதவன் குட்டி ஒரு போலீஸ்காரனைப் போல் தெரிந்ததால் அதன் பிறகு டிரைவர் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. குமாரை சுமந்து சென்ற ஆட்டோ காலேஜ் வாசலில் அவரை இறக்கிவிட்டது. தொடர்ந்து வந்த மாதவன் குட்டியும் காலேஜ் வாசலில் இறங்கினான். அவன் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து மீதி வாங்குவதற்குள் குமார் காலேஜுக்குள் போய்விட்டார். மாதவன் குட்டி சற்று நேரம் காலேஜ் வாசலிலேயே அப்படியும் இப்படியுமாக உலாவினான். சற்று நேரத்துக்குள் வகுப்பு தொடங்கிவிட்டதால் காலேஜ் பகுதியில் மனித நடமாட்டம் சுத்தமாக அடங்கிவிட்டது. அன்று போராட்டம் எதுவும் இல்லாத ஒரு நாள் போலும். மாதவன் குட்டி மெதுவாக நடந்து காலேஜ் வாட்ச்மேனை நெருங்கினான். என்னங்க, யாரையாவது பார்க்கணுமா? வாட்ச்மேன் கேட்டார். யாரையும் பார்க்கறதுக்காக நான் வரலை. வேறொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்றவாறே மாதவன் குட்டி தன்னுடைய சட்டை பையிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை வெளியே எடுத்து ஒரு சிகரெட்டை வாட்ச்மேனிடம் நீட்டினான். அவரும் அதை வாங்கி கொண்டார். நீங்க எக்ஸ் மிலிட்ரிக்காரரா? மாதவன் குட்டி நட்புடன் பேசத் தொடங்கினான். ஆமாம் சார், மிலிட்ரியிலிருந்து வந்த பிறகு உடனேயே இங்கே எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, வாட்ச்மேன் பதிலளித்தார். அப்படின்னா உங்களுக்கு 2 வருமானம்னு சொல்லுங்க, மாதவன் குட்டி சிகரெட்டை பற்ற வைத்தபடி கேட்டான். ஆமாம், நீங்க எதையோ தெரிஞ்சுக்க வந்ததா சொன்னீங்களே. முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. மிலிட்ரிக்காரருக்கு தெரியாமலா இருக்கும்? மாதவன் குட்டி சிரித்தபடி கேட்டான். தெரியாம என்ன சார், ஆனா ஸ்டேஷன் எதுன்னு தான் தெரியலை. எல்லண்டோவா கிரைமா? தன்னுடைய நடிப்பு பலித்துவிட்டது. மாதவன் குட்டிக்கு உறுதியாக தெரிந்தது. வாட்ச்மேன் தன்னை ஒரு போலீஸ்காரன் என்றே நம்புவதும் தெரிந்தது. அதுவும் நல்லதுக்குத்தான் என்று தோன்றியது. எனக்கு ஒரு காரியம் தெரியணும். கிரைம் பிரான்ச்சிலிருந்து தான் வரேன். என்ன விஷயம் தெரியணும் உங்களுக்கு? அந்த எலும்புக்கூடு ஒன்று காணாமல் போச்சே, அதை பற்றித்தான். ஓ, அதுவா? அது ஒரு அதிசயமான கதை. அது திரும்ப கிடைச்ச பிறகும் என்னென்னவோ சந்தேகங்களை சொல்றாங்க. என்ன சந்தேகமாம்? மாதவன் குட்டி கவனத்துடன் வாட்ச்மேனை பார்த்தான். முதல்ல எலும்புக்கூடு காணாம போச்சுங்கிற செய்தி பத்திரிகைகள்ல வந்தது வேறொரு காலேஜில் இருந்துதான். அங்க வெறும் மண்டையோடு மட்டும்தான் இருந்ததாம். இங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு இங்க இருக்கிற எலும்புக்கூடு அந்த மண்டையோடதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா எங்க காலேஜில் இருந்த எலும்புக்கூட்டுக்கு மண்டையோடு இல்லைங்கிற செய்தி வெளியே வந்தது. அப்புறம் என்னாச்சு? மாதவன் குட்டிக்கு அது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. இங்கே இருந்து காணாம போன தலை திரும்ப கிடைச்சிடுச்சு. அப்படின்னு அந்த காலேஜில் இருந்த மிச்ச கூடலாம் திரும்ப கிடைச்சிடுச்சா? அது போனதுதான். இதுவரைக்கும் கிடைச்சதா தகவல் இல்லை. அப்ப இதுல என்னமோ பிரச்சனை இருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மாதவன் குட்டி தனக்குத்தானே பேசுவது போல் பேசிக்கொண்டான். யாருக்கு தெரியுது? அப்படின்னா நான் அந்த காலேஜுக்கும் ஒரு நடை போயிட்டு வரணும். அங்கேயே விசாரிச்சாக வேண்டியிருக்கே என்ற மாதவன் குட்டி அங்கிருந்து நடையை கட்டினான். அடுத்த பதிவில் நள்ளிரவு மல்லிகை தொடரும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.